மஞ்சள் பூசணிக்காய் வச்சு ரவா கேசரி பண்ண போகிறேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கணும். அதே நெய்யில் பூசணிக்காய் திருவி வச்சுருக்கேன் 1 கப்பு, அது போட்டு வதக்கி எடுத்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு 1 கப் ரவை அதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். ரவையோட பச்சை வாசனை போய் கலர் மாறினோடனே இறக்கிடணும். ரவை அளந்த அதே கப்பில் 4 கப் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அடுப்பை ஸ்லோவாக்கிட்டு ரவையை கொட்டி நல்லா கிளறணும். ரவை நல்லா கெட்டிப்பட்டுடுச்சு. இப்போ சுத்தமான பொடிச்ச வெல்லம் அது 2 கப் சேர்க்குறேன். அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சே செய்யுங்க. இந்த வெல்லம் உருகி கெட்டிப்படுற சமயத்தில் இந்த நெய்யில் வதக்கின பூசணிக்காவை இது கூட சேர்த்துப்போம். இப்போ இது கூட ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துப்போம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய், வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்துப்போம். இப்போ இந்த பதத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு இறக்கிடுவோம். அவ்வளோதாங்க, பூசணிக்காய் ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு.